என்னும் புவனத்திலே குட்டினான் பாதர் வெள்ளை மாணிக்க குட்டினா பாதர் வெள்ளை துறைமகளே சக்கதேவி அம்மா 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 கொஞ்ச வயதிலே குழங்காத்த சக்கதேவி அம்மா 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 தாயமதில கோவிரோ ஆளுகின்ற 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 ஆளுகின்ற
காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் அவர் விவசாய மக்களே, இவர் முக்கியஸ்தர் அவர்களே, இவரை சேர்ந்த நாட்டமை அவர்களே, தலைவரை அவர்களே, இரவு பகலும் பாராமல் காவல் புரிந்து கொண்டிருக்கும் உயர்திரு காவல்துறை ஆய்வாளரை அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் பெரிய புவியோர் கவியோர் மற்ற அவர்களுக்கும் இதோ பாஞ்சாலங்குறிச்சியில் வீரவாண்டி கட்ட அமரசர் வளர்ப்பு மகன் ஆகிய பகுதூர விளைந்தவன் முடி சாய்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்பொழுது இந்த பகுதியில் எங்கே பிறந்தேன், எப்படி வாழ்ந்து வருகிறேன் என்று என்னுடைய பூர்வீக வரலாற்றை ஆசைப்படுகின்றேன். ஆனால் பிறந்ததோர் கொண்டையும் கோட்டை, வாழ்ந்ததோர் பாஞ்சாலங்குறிச்சி, இருப்பதோர் நல்ல நாட்களே வாழ்ந்து வருகிறேன். இப்பொழுது இங்கே கொண்டைய கோட்டையில் சங்கு தேவனுக்கு பேச்சமலைக்கும் மகனாக பிறந்த ஆனால் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்து 5 வயது பாலகராக இருக்கின்ற பொழுது என்னுடைய தந்தை பள்ளி பாடசாலைக்கு அனுப்பி வைத்தார்கள். சென்றேன் பள்ளிக்கு. படிப்பு வராத காரணத்தினால் தந்தையே படிப்பு வரவில்லை, பள்ளிக்கு செல்ல முடியாது என்று மறுத்து விட்டேன். அப்பொழுது இதை கேட்ட என்னுடைய தந்தை, அப்படி என்றால் நம்முடைய ஆடுமாளிகை கிடந்த இல்லத்தில் இந்த ஆடுமாளிகை விட்டு சென்று மேத்துவா மகளை கட்டி கட்டித்தார்கள். அப்பொழுதுக்கு கிணங்கு ஆடு மாடுகள் விரட்டி சென்று திறந்தோருமை மேய்த்து வந்து அப்படி மேய்த்து வருகின்ற தரத்தில் ஒரு நாள் என்னுடைய ஆடு மாடுகள் அனைத்துமே அடுத்தவருடைய வெள்ளமா கட்ட
விட்டது. ஆனால் அந்த காட்டான் ஓடி வந்து யாரே இந்த ஆடு மாடுகள் யாருடைய ஆடு மாடு என்று கேட்டார்கள். ஐயா, இந்த ஆடு மாடுகள் அனைத்துமே என்னுடைய ஆடு மாடுகள் என்று தெரிவித்தேன். இதை கேட்டவுடன் ஆடு மாடுகளை விட்டுவிட்டு மாடு மேய்க்கு சிறுவன் சென்று விளையாடிக் கொண்டிருக்கிறாய் என்று அந்த காட்டான் கள்ளத்தில் என்று அழைத்து விட்டார். பலார் என்று அழைத்து விட்டார்கள். சென்றேன் அழுது கொண்டு தந்தையினாலே சென்றேன். பார்த்தார்கள். மகனே, ஏய் இல்லைதவா, என்ன நடந்தது? அழுத வண்ணமாக வந்து கொண்டிருக்கிறாயே, என்ன நடந்தது என்று கேட்டார்கள். தந்தையே, ஆடு மாடுகளை விட்டு விட்டு விளையாடிக் கொண்டிருக்கிற போது நம்முடைய ஆடு மாடுகள் அனைத்துமே அடுத்தவருடைய வெள்ளமக்கத்தில் புகுந்து மேய்ந்த காரணத்தால் அண்ணவன் கன்னத்தில் அடித்து விட்டான் தந்தையே என்று தெரிவித்தேன். இது கேட்டவுடன் என்னோட தந்தை என்னடா வார்த்தை தெரிவிக்கிறானே, மறுவர் குலத்திலே பிறந்து மாற்றால் இருந்து அடிவாங்கி வந்திருக்கிறாயே என்று என்னோட தந்தை முகத்தில் மிளைக்க கூடாது. எங்க வசதி இறந்தவரை என்று எட்டி எட்டி உழைத்து விட்டார் என்னோட தந்தையை. எட்டி உதைத்து விட்டார் என்னோட தந்தை. எங்கே செல்வது என்று தெரியாமல் அணையாபுரம் நெல்லூர் சென்றால் அத்தமார்கள் ஆதரிப்பார் என்று புறப்பட்ட அணையாபுரம் நெல்லூர் பொழுது அங்கே சென்று ஆதரிக்கவில்லை. இந்த பாவியை நடந்ததை எழுத்திருத்தம் ஆதரிக்கவில்லை. எங்கே செல்வது என்று தெரியாமல் இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை. போடா சின்ன தம்பி, இந்த நாடு நமக்கு சொந்தம் இல்லை. வெகு தூரமாக பசி அதிகமாகிவிட்டது. அருகில் சென்று பார்த்து ஒரு வெள்ள மக்காட்டில் கம்மங்கருதாகப்பட்டது மிகவும் அழகாக விளைந்து கொண்டிருந்தது. அங்கே சென்றவுடன் கம்மங்கருது ஒழித்து என்னுடைய கரத்தால் தேய்த்து தின்றேன். ஆனால் பசி தின்னப்பட்டது. கம்மங்கருது தின்ற காரணத்தினால் இந்த வெள்ளை கமலுக்கு தண்ணீர் தாகம் அதிகமாகிவிட்டது. தாகம் அதிகமாகிவிட்டது. எங்காவது சென்று தண்ணீரை அருந்தோம் என்று அருகில் சென்று பார்த்தேன். ஒரு ஆரக்குளத்தில் சேரு சபதிமாக சிறிதளவு தண்ணீர் இருந்தது. இந்த தண்ணீராவது அருந்த வேண்டும் என்று இந்த வெள்ளைய தேவன் தாவி குதித்தே ஆரக்குளத்தில் அப்பொழுது. ஆனால் ஆரக்குளத்தில் தாவி குதித்த பொழுது தண்ணீர் அருந்தவில்லை. காரணம், அந்த சேற்றிலே என்னுடைய சிரசு அனைத்துமே சிக்கிக் கொண்டது. ஆனால் அந்த சேற்றை விட்டு வெளியேற முடியாமல் அருகில் யாரும் இல்லையா, என்னை காப்பாற்றுகிறையா என்று கதறினேன். அப்பொழுது ஒருவருமே காணவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் பாஞ்சநாட்டு பதிமன்னர் வீரபாண்டி கட்டபொம்மன் அரசரும் ஊமத்துறை பாண்டியரசரும் காலையில் காடு வேட்டை, மாலையில் முயல் வேட்டை ஆடுவது வழக்கம். அப்படி வேட்டையாடி வருகின்ற பொழுது நான் அழுது குரல் அந்த வீரபாண்டி கட்டபொம்மன் அரசருடைய செவில் கேட்டுவிட்டது. இதை கேட்டவுடன் தம்பி ஓமையனை ஓடிவா, யாரோ ஒருவன் அழுகின்றான், அவனுக்கு எந்த ஆபத்தை எட்டிப்பார், ஓடிவா என்று நினைத்தார். அப்பொழுது ஊமத்துறை பாண்டியன் ஓடி வந்து இழந்த மரத்திலே உயிரை எட்டி பார்த்தான். அப்பொழுது நான் சேற்றிலே அகப்பட்டது அண்ணனுடைய கண்களுக்கு தெரிந்துவிட்டது. அப்பொழுது அண்ணா பாருங்கள், அண்ணா பாருங்கள், அதோ பாருங்கள் அந்த சேற்றிலே ஒருவன் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். ஒருவன் அழுது கொண்டு இருக்கின்றான். பாருங்கள், காப்பாற்றுவோம் என்று இருவருமே ஓடி வந்தார்கள். பார்த்தார்கள். ஓடி வந்து பார்த்தவுடன் எந்த நாட்டை சேர்ந்தவன், உன்னுடைய தாய் தந்த பேர் என்ன? மகனே, தாய் தந்த பேர் என்ன என்று கேட்டார்கள். அப்படி என்னை காப்பாற்ற வேண்டாம் ஐயா, காப்பாற்ற வேண்டாம், இந்த சேற்றிலே இறந்து வருகின்ற சின்னஞ்சிறு வயதிலே இவ்வளவு ஒரு வீரமா, இவனை எப்படி அவனை காப்பாற்ற வேண்டும் என்று வீரபாண்டி கட்டபொம்மன் அரசர் வைத்திருந்த பட்டாவலை எடுத்து
குளத்தை வழியாக நீட்டினார்கள். பிடித்தேன் வாளை, நினைத்தேன் சக்கரவே, நான் பிடித்தேன் வெள்ளையதே போன பொழுது அதை குதித்தேன். 60 அடி தூரத்தில் என்னுடைய வீரத்தை பாராட்டி அழைத்து சென்றார்கள் பாஞ்சாலங்குறிச்சி. சக்கரதேவி முன்பதாக மஞ்சப்பால் ஊற்றி, ஆனால் மஞ்சப்பால் ஊற்றிய பிறகு அந்த அத்தை பெண் 6 பெண்களை மனமுடித்து வைத்தார்கள். அந்த புறம் கூட கோபுரம் மாளிகை அனைத்துமே உண்டு செய்து வைத்தார்கள். ஆனால் அந்த வல்ல நாட்டிலே சிறப்பமாக வாழ்ந்து வருகின்ற பொழுது அன்னை நாட்டுக்கு அன்னை நன்றி, தமிழ் நாட்டுக்கு தமிழ் நன்றி, வெற்றி முரசு ஒட்டி வீர நடை ஒட்டி பாஞ்சாலங்குறிச்சியிலே பதிமன்னராக வாழ்ந்து வருகின்றேன். என்னுடைய தந்தைமார்கள் 7 வருட காலமாக அன்னை நாட்டு ஆங்கிலேயனுக்கு கெஸ்ட் கண்டத காரணத்தினால் மீட்டிங் என்று அழைப்பு கொடுத்திருந்தார்கள். எங்குமே செல்லவில்லை. கடைசியாக ராமநாதபுரம் சென்றார்கள். சென்றவர்களை தந்திர சுட்சமாக என்னுடைய தந்தைமார்களை சிறைபிடித்து விட்டார்கள். அப்பொழுது இதை பார்த்த என்னுடைய சக்கரதேவி எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அந்த ராமநாதபுரம் 7 கோண கட்டடத்தை சுற்றி தீட்டு தெரிய வைத்து விட்டார்கள். அருகில் நெருங்க முடியாத காரணத்தினால் என்னுடைய குலம் காக்கக்கூடிய சக்கரதேவி வல்ல நாட்டில் நான் நித்திரை செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஓடி வந்து, மகனே, ஏய், உன்னுடைய தந்தைமார்கள் அனைவருமே ராமநாதபுரம் 7 கோண கட்டத்தில் சிறைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உனக்கு என்னடா நித்திரை என்று சொப்பனத்தில் என்னுடைய சக்கரதேவி சாட்சி பொழுது. ஆனால் இதை கேட்டவுடன் எழுந்து சக்கரதேவிக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துவிட்டு மால் எடுத்து என்னுடைய பறவையை நிறுவித்து புறப்பட்டார் ராமநாதபுரம். அப்பொழுது அங்கே சென்று ராமநாதபுரம் 7 கோண கட்டடத்தை அடித்து தரமட்டமாக்கி தந்தைமார்களை மீட்டு வந்து தந்தைமார்களை மீட்டு வந்து அப்படி வருகின்ற பொழுது செம்ம நாட்டு மறைத்துவிட்ட சேதுபதி மகள் வெள்ளையம்மாள் பின்தொடர்ந்து வந்தாள். அம்மா, எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எதற்காக பின்தொடர்ந்து வருகின்றார் என்று கேட்டேன். அதற்கு அன்னபல் தெரிவித்தார்கள், அரசனை கட்டி ஆள்வதோடு இப்படிப்பட்ட ஒரு சமுத்திரத்தை கட்டே சமதை மேல் என்று ஓடி வந்தால் அழைத்து சென்றேன் பாஞ்சாலங்குறிச்சி. என்னுடைய தந்தைமார்கள் வெள்ளையம்மனை 7வது மனைவியாக திருமணம் செய்து வைத்தார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய தந்தை பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை, என்னுடைய திருமண நாளும் வெள்ளிக்கிழமை. இந்த திருமண நாளை முன்னிட்டு என்னுடைய தந்தை எனக்கு வெள்ளை சேவலும் என்னுடைய மனைவி வெள்ளையம்மாளுக்கு வல்லூர் சேவலை பரிசாக கொடுத்தார்கள். இதை வைத்து வல்ல நாட்டில் இருவருமே சீரும் சிறப்பமாக வாழ்ந்து வருகின்றோம். அண்ணாவல் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ராமநாடி 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 ராமநாடி
சேதுபதி மகள் வெள்ளையம்மாள் அண்டவள் இன்னும் வரை காணவில்லை. ஏது காரணம் தெரியவில்லை. இன்று வெள்ளிக்கிழமை முள்ளிப்பாடி கம்பளத்தார்களுடன் சேவல் கட்டுக்கு செல்வது வழக்கம். ஆகையினால் அண்டவள் அன்னைக்கு அரங்கிலேயே அருகிலே வெள்ளையம்மா உன்னையே காணாமலே உரையில் அடி உள்ளமம்மா ஒருவேளை சேவல் கட்டி பங்களாவில் சேவலுக்கெல்லாம் தீனி வைத்த வண்ணமாக இருந்தால் இருப்பார்கள். ஆனால் நானே நேரில் சென்று பார்த்தவர்கள் என்ன இப்பொழுது